அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெங்களூரு நகரத்தின் குடிநீர் தேவைக்காகவே மேகதாது அணை கட்டும் திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்து வழங்க கேட்கலாம். முத்து, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தீபிகா, வணக்கம். மேகதாது அணை என்பது இரு மாநில நன்மைக்காக மட்டுமே கட்டப்படுகிறது. இதுல தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு என்பது வராது. பெங்களூர் நகரத்தின் குடிநீர் தேவைக்காக மட்டுமே மேகதாது அணை கட்டும் திட்டம் இருப்பதாக அம்மாநில, அதாவது கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டி என்பதை அளித்திருக்கிறார். அதாவது மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக இடையே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக காவிரி பிரச்சனை தொடர்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே விவசாயிகளுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து தமிழக விவசாயிகளும் சரி, தொடர்ந்து மற்ற அரசியல் கட்சிகளும் சரி, தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்குகளாக வைக்கக்கூடிய சூழல்ல அதே நேரத்துல நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகா தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தான் ஏற்கனவே இரு மாநில முதலமைச்சர்களிடையே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும் தகவல் எல்லாம் வெளியாயிருந்தது. அதற்கான திட்டங்கள் இருந்த நிலையில அதன் பிறகு அவை ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தென்மண்டல மாநில முதலமைச்சர்களுடைய அந்த மாநாடு என்பது இன்று கோவளத்துல நடைபெற்றது. இதுல தென்மண்டல மாநாட்டுல அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இந்த விஷயத்துல பல்வேறு விதமான முக்கிய அம்சங்கள் குறித்து பேசப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக மாநிலங்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, முக்கிய மாநிலங்களுடைய இருக்கக்கூடிய வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதுல பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த விஷயம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக இந்த மாநாட்டுல காவிரி விவகாரம் குறித்து பேசப்படும் என மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளும் இருந்தது. அதே நேரத்தில் இந்த மாநாட்டின் போது கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அருகருகே அமர்ந்திருந்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் இருவருமே பேசி இதற்கான ஒரு தீர்வு எட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்த நிலையில தற்பொழுது இந்த மாநாட்டுக்கு பிறகு கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து ஒரு சில கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என்ற ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மேகதாது அணை என்பது இரு மாநில நன்மைக்காக மட்டுமே கட்டப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு என்பது வராது. பெங்களூர் நகரத்தின் குடிநீர் தேவைக்காக மட்டுமே மேகதாது அணை கட்டும் திட்டம் இருப்பதாக அவர் தற்பொழுது செய்தியாளர்கள் அளித்திருக்கிறார். இந்த அவருடைய இந்த பேட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பேட்டியின் வாயிலாக தெரிந்து கொள்வது அவர்கள் கர்நாடகாவில ஏற்கனவே, அதாவது மேகதாதுல அணை கட்ட போகின்ற அணை கட்டுவோம் என்று உறுதியாக இருப்பதில் எந்த ஒரு பின்வாங்கவும் இல்லை என்ற இதனால் நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அணை கட்டக்கூடாது என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறி வரக்கூடிய சூழலில் கர்நாடக தரப்பிலிருந்து அணை கட்டியே தீர்வோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என்று குறிப்பிட்டாலும் கூட அதே நேரத்தில் மேகதாதுல அணை கட்டும் திட்டம் உறுதியாக இருக்கிறது என்று அவருடைய பேட்டியின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். திவ்யா, முத்து, நாம் தொடர்ந்து பேசலாம். அவர் தெரிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி பெங்களூர்ல குடிநீர் தேவைக்காக மட்டும்தான் இந்த அணையானது கட்டப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழகத்தினுடைய நீர் தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்ய முடியாத வகையில தான் இருக்கப்பட போகுது. ஸோ இதனால தமிழகம் தரப்புல இருந்து அவர் யோசிக்கிற மாதிரி இது இல்லைங்கிற மாதிரி தானே பார்க்கப்படுது. இது குறித்தான பதில்? நிச்சயமாக ஏற்கனவே அவர் குறிப்பிட்டது கர்நாடகால அணை கட்டுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதே நேரத்துல தமிழகத்திற்கு பாதிப்பு வராது. அதே போல கர்நாடகாவில் அணை கட்டுவதன் மூலம் தமிழகத்திற்கும் இது நன்மைதான் தரும் என ஏற்கனவே எல்லாம் அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாநாட்டுல இது குறித்து பேசுவதற்கு மிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா சென்று நேரடியாகவே கர்நாடக முதலமைச்சர் சந்தித்து இது குறித்தெல்லாம் பேசுவதற்கான திட்டங்கள்லாம் இருந்தது. அதன் பிறகு அந்த திட்டம் என்பது தற்காலிகமாக ஒத்தியெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது கர்நாடக முதலமைச்சர் ஒரு சில இந்த கருத்துக்களை தெரிவித்ததன் அடிப்படையில் தான் தமிழகத்திற்கு பாதிப்பு வராது என்று குறிப்பிட்டிருக்கார். ஏற்கனவே அந்த தண்ணீர் திறந்து விடாததன் காரணமாக டெல்டா விவசாயிகள், குறிப்பாக டெல்டா விவசாயிகளாக பார்க்கப்படக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற விவசாயிகள் தொடர்ச்சியாக பாதிப்பு அடைந்துதான் வருகிறார்கள். ஒரு பக்கம் கர்நாடக முதலமைச்சர் நம்மளுக்கு, அதாவது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என்று கூறினாலும் கூட இன்னும் டெல்டா விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகிதான் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது.
தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்கள்லாம் நடத்தி வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் தற்போது மேகதாது அணை என்பது இரு மாநில நன்மைக்காக மட்டுமே தான் கட்டப்படுகிறது என்று அவர் தரப்பிலிருந்து தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்காக மட்டும்தான் மேகதாது அணையை கட்டக்கூடிய திட்டம் இருப்பதாகவும், அதே நேரத்தில் இதனால தமிழகத்திற்கு பாதிப்பு வராது என்றும் அவர் தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இரு மாநிலங்களிடையே, அதாவது இந்த பாலம் கட்டக்கூடிய திட்டத்தின் காரணமாக இரு மாநிலங்களிடையே இந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதே போல தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் பிரச்சனை வராது என்றும் அவர் தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் கூட தற்பொழுது பெங்களூரு நகரத்தினுடைய இந்த குடிநீர் தேவைக்காக மேகதாது அணை கட்டக்கூடிய திட்டம் இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பது நிச்சயமாக அங்க அணை கட்டப் போகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் தமிழகத்திற்கு பாதிப்பு வராதுன்னு சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தெரியவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதற்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து அவர்களுடைய போராட்டம் தொடர்